நான் கால் பண்ணேன், அவர் எடுக்கலை, அதனால் மெசேஜ் கொடுத்துருக்கேன் அவருக்கு, அவர் என்னன்னு ரிப்ளை பண்ணால் வரும்னாரு. இது போக போக இந்த 3 பேர்த்துக்கும் இன்னும் ப்ரெஷர். அவங்களுக்கு அடுத்த நாள் ஷூட்டிங் போக வேண்டியது. ஒருத்தருக்கு வந்து விஜய் சார் பையன் டைரக்ஷனில் ஒரு படம் போய்கிட்டு இருக்கு. அந்த படத்தில் வந்து அன்றைக்கி ஒரே பிரச்சனை. லைட்மேனாக வெளில வான்னு சொன்னால் ஓகே, எக்யூப்மெண்ட்டெல்லாம் தூக்கிட்டு வருவேன்னு இங்கே ஓனர் ஃபோன் பண்ணி அவங்க அந்த லைட்மேனுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் லைட்லாம் இது எடுத்துகிட்டு வேணாம், வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வேணாம், அங்கேவே இருக்கட்டும் வாங்கன்னு. அதெல்லாம் இல்லை, எங்கள் லைட்மேன் எங்களுக்கு சொல்லிட்டாங்க அதை எடுத்துகிட்டு வரணும்னு. எடுத்துகிட்டு வரலைன்னா எங்களை இது பண்ணிடுவாங்க, எங்களை சஸ்பெண்ட் பண்ணுவேன்றாங்க. அதனால் தயவுசெய்து அந்த ஓனரை சொல்கிறாங்க, நீங்கள் எதுவும் இதில் வராதிங்க, நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வரோம், நீங்கள் வேணால் நாளைக்கு போய் பெப்சியில் போய் என்னான்னு பேசிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த லைட்மேன் மூலியமாக ஒவ்வொரு ஓனரையும் டார்ச்சர் பண்ணி பெப்சிக்கு போங்க. எதுக்கு பெப்சிக்கு போகணுன்றது எங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியலை. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நடுராத்திரி ஒரு 11:30 மணிக்கு நாங்கள் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் யாரும் எந்த யூனிட்டும் சினிமாக்கும் ஆட் வெப்சீரிஸ் இது 3க்கும் அனுப்பாதீங்கன்னு சொன்னி ஒரு மணி நேரம் தான் இருக்கும். அங்கங்கேருந்து வரும்போது எங்களுக்கு கால் வர ஆரம்பிச்சிருச்சு. கால் வந்தது எங்களோட மூத்த பெரிய யூனிட்டான இருக்கிற ஆனந்த் சினி சர்வீஸ்க்கு ஒரு காலு ஃப்ரம் ஆர்கே செல்வமணி சார், அம்மா கிரியேஷன் சிவா சார், அப்புறம் அவங்க வந்து ரவி பிரசாத் சார் யூனிட்டையும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு செல்வமணி சார் கேட்ட முதல் கேள்வி இதுதான், எதுக்கு ப்ரொடியூசர் கவுன்சில்கிட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன ஒரே பதில் என்னென்னா, நாங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்குற முதலாளி அவங்க தான் எங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, அவங்க தான் புக் பண்ணுறாங்க, அவங்க கூப்பிட்டா நாங்கள் ஏன் போகக்கூடாது, அதுக்கு பதில் சொல்லுங்கள். அப்போ ஏன் நீங்கள் ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு வரலை அப்படின்னு. ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சில் எங்களை கூப்பிடல, அதனால் நாங்கள் போகலன்னு. சரி, நீங்கள் ஏன் இன்னொரு யூனியனுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன இது என்னென்னா, இதே மாதிரி தான் விஷால் சார் பீரியடில் நம்ம தமிழ்நாடு டெக்னீஷியன் யூனியன் ஒன்று ஆரம்பித்தோம். அப்போ ஆரம்பிக்கும் போது இதே அவுட்டோர் யூனிட் தான் சப்போர்ட் பண்ணுச்சு. அப்போது ப்ரொடியூசர் வந்து எங்கள்கிட்ட கேட்டாங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். அந்த மாதிரி இப்போயும் ப்ரொடியூசர் எங்களை கேட்டாங்க. அதனால நான் வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் 90 யூனிட்டில் அவரே ஸ்பெஷலாக அந்தந்த லைட்மேனுக்கு கூப்பிட்டு சொன்னார் பண்ணுங்கன்னு. பட் யாரும் மற்றபடியெல்லாம் இதில் எதுவுமே நடக்கலை. இது போய்கிட்டு இருக்க கேப்பில் அடுத்தது பார்த்திங்கன்னா திருப்பி நாங்கள் செல்வமணி சார் வந்து ஆனந்த் சினி சர்வீஸை வந்து ஸ்ட்ரைக்கை வாபஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருந்தார். அவர் எங்களை கூப்பிட்டார். நான் அப்பயும் ஒரே கண்டிஷன் தான் போட்டேன், எங்களுக்கு அந்த ஆடியோவும் இந்த 3 பேர்த்துக்கும் அந்த நான் கார்பரேஷன்றதை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள், எல்லா லைட்மேனையும் வேலைக்கு போக சொல்லுங்கள் அவங்களுக்கு, அது பண்ணுங்கள், நான் இப்போயே வாபஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க வந்து சரி அப்படின்னு சொன்னார். பட்டு சுவாமிநாதனும் சம்பத்தும் தூங்கிட்டாருன்னு ஒரு கதையை விட்டாங்க. அப்புறம் நான் என்ன கேட்டேன், சரி செல்வமணி சார் பேசிகிட்டு இருக்காங்க, செல்வமணி சாரை ஒரு ஆடியோ கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டோம். அதுவும் வரல. அப்போ 10வது நிமிஷத்தில் சுவாமிநாதன் அண்ட் சம்பத் அவங்க 2 பேரும் ஆனந்த் சாரோட எனக்கு லைனில் வந்து என்கிட்ட வந்து பெரிய வாக்குவாதம் நடந்தது. அந்த வாக்குவாதம் நடந்ததில் அவங்க வந்து சொன்னது என்னென்னா, கடைசியாக இப்போ என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு, நீங்கள் அந்த 3 பேர்த்தையும் ரிலீஸ் பண்ணுங்கள், நாங்கள் வந்து தாராளமாக இந்த ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்குகிறோன்னு அன்றைக்கி சொல்லியிருந்தோம். சொன்னதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க, சரிங்க நாளைக்கு காலைல 5:30 மணிக்கு நாங்கள் லைட்மேனுக்கெலாம் ஆடியோ விடுவோம், அந்த ஆடியோ விட்டோம்னா அவங்க எல்லாம் வேலைக்கு வந்துடுவாங்க, நீங்கள் இப்போதைக்கு வாபஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்போ ஆனந்த் சார் எங்கள் ஒரு முக்கியமான ஒரு பெரிய யூனிட்டுன்றனால அவர் ரெக்வஸ்ட் பண்ணனால அன்றைக்கி நைட்டே நான் இது பண்ணேன். 5:30 மணிக்கு ஆடியோ வரும்னு எதிர்பார்த்தோம், கடைசி வரைக்கும் வரல. அது அன்னைக்கு இல்லை, இன்றைக்கி வரைக்கும் வரல. இது வந்து இந்த 3 யூனிட்டுக்கு கொடுத்த ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு கிட்ட பல லட்ச ரூபா நஷ்டம். அவங்களால எந்த இதுவும் பண்ண முடியல. இன்றைக்கி அந்த 3 யூனிட்டும் போய் மன்னிப்பு கேட்டுச்சுன்னா நாளைக்கு அடுத்த 3 யூனிட்டை மிரட்டுவாங்க. இப்படியே போய்கிட்டே இருக்க முடியாது. நாங்கள் இது வந்து ஒரு 60-70 வருஷமாக இங்கே சேர்த்து இங்கேயும் ஒரு 90லேருந்து 100 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரோட வாழ்வாதாரையும் பார்க்கணும். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். செல்வமணி சார் வந்து அன்றைக்கி வந்து பேசும்போது தமிழர்களுக்கு இங்கே வந்து வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லோரும் வெளியில் போய் வேலை பார்க்குறாங்கன்னெலாம் சொன்னார். ஆனால் இன்றைக்கி எங்கள் நிலைமையை பாருங்கள், தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து நாளைக்கு வந்து நாங்கள் யாருக்கும் இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுக்க மாட்டோம், எந்த ஆடோ சீரியலோ வெப் சீரிஸோ இல்லை படத்துக்கோ கொடுக்க மாட்டோன்ற சொல்கிற நிலைமைக்கு எங்களை தள்ளிட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை மட்டும் இல்லை, ஓனருங்க அவங்களுக்கு வேலை கொடுக்கணுனாலும் ஓனருங்களே வளர விடலைன்னா அப்புறம் என்ன இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல. சார் தமிழர்களுக்குன்னு பேசும்போது நானும் சரி சார் பயங்கரமாக பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்குது, நம்மளுக்கு ஏதாச்சும் வழிகாட்டுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இன்ன வரைக்கும் அது ஒன்றுமே காட்டலை. சும்மா பேருக்கு தமிழர்கள்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் தான் வந்து எங்களை ஃபுல்லாக இதை வந்து ஒரு மாதிரி டைவர்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறாரு. இது இப்போன்னு இல்லை,
ஒரு 5-6 வருஷமாக இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் லைட்மேன்ட்டேருந்து வரல. ஒன்றும் வேணாம், அதுக்கு அடுத்த ஒரு 2 நாள் ஒரு ஒரு யூனிட்டுக்கு அவர் வந்து அந்த லைட்மேன் வந்து கிட்டத்தட்ட அம்பத்தூர்லேருந்து வராரு. காலைல 6 மணிக்கு இங்கே ஆஃபீஸ்க்கு வந்து எடுக்கணும். அவர் வர ஒரு 5:45 வந்துட்டாருங்க ஆஃபீஸ்க்கு. 5:45 வந்ததுக்கு காடை புடுவிட்டு போயிட்டாங்க லைட் யூனியன்லேருந்து. நீ 6 மணிக்கு தானே ஆஃபீஸ்க்கு வரணும், எதுக்கு 5:45 வர? இதெல்லாம் அவங்க ஒரு யூனியன் பண்ண வேண்டியது. ஒரு யூனியன் வந்து அவங்களுக்கு வேலை வரல, அவங்களுக்கு பணம் வரல அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல, ஏன் சீக்கிரம் வந்தேன்னு கேட்பாங்க. ஒரு தொழிலுக்கு போகிறதுக்கு சீக்கிரம் வர்றதுக்கு அவங்களுக்கு ஏன் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இப்படியெல்லாம் வச்சு எதுக்கு யூனியன் நடத்துகிறாங்க அவங்க லைட்மேன் யூனியனு? இத்தனைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 3.5 லட்ச ரூபா கார்டு வாங்குறாங்க. 3,52,000 அதுக்கு என்ன பண்ணுறாங்க? உத்தரவாதம் தராங்களா? எதுவுமே கிடையாது. அவங்க இன்சூரன்ஸ் போடுறாங்களா? எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு எங்கள்கிட்ட வேலை பார்க்குற ஒவ்வொரு லைட்மேனுக்கும் எக்யூப்மெண்ட் டெக்னீஷியன், ஃபோக்கஸ் பில்லர், கேமரா அசிஸ்டன்ட்ஸ்க்கெலாம் நாங்கள் ஒவ்வொன்றும் செய்கிறோம். அது செய்யலைன்னு யாரும் மறக்க முடியாது. இப்போ நாங்கள் எங்கள் லைட்மேன்ட்டை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு கேட்டால், என்ன சார் அவங்க பண்ணுறது யூனியன் தலைவர்கள் பண்ணுறது புரியல சார். சரியா, இதை வந்து அங்கே உங்கள் யூனியனில் பேசுங்கண்ணே. சார் எங்களை பேசுனா ஒன்று நீ தப்பாக பேசுகிறேன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு வர வேண்டிய அவங்களுக்கு வந்து ஒரு இயர் இருக்குது. 10 வருஷம் போனால் ஒரு அமௌண்ட் தருவாங்க, 25 வருஷம் போனால் ஒரு அமௌண்ட் தருவாங்க. அந்த அமௌண்ட் தரமாட்டேன்னு சொல்லி மிரட்டுறாங்க சார் அப்படின்னு பைலாலெல்லாம் மாற்றி வச்சுருக்காங்க. அதனால் எங்களால் யாரும் பேசவே முடியாது. தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் பெப்சியில் போய் கேளுங்கன்னு. எதுக்கு சார்? நாங்கள் இவங்களுக்கு வேலை கொடுக்க ரெடி. அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ நாங்கள் பண்ணுறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நல்லது கெட்டதுனால நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். பட் இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு யூனியன் உள்ளே ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குங்க. இது எங்களுக்கு வேறு வழி தெரியல. அந்த வழி தெரியலன்னு தான் நாங்கள் இப்போ வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து இது பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னொரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தோம். இந்த லைட் அண்ட் லைட்டுன்னு சொல்லி இப்போ ஒரு யூனிட் பாம்பே, அதான் வெளி மாநில யூனிட் இருக்குது, லைட் அண்ட் லைட் தாகிர்னு. அவங்க இங்கே வேலைக்கு வராங்க. சொல்லப்போனால் நம்மளால் கர்நாடகாக்கோ இல்லை கேரளாக்கோ ஆந்திராக்கோ எங்கேயும் நம்ம யூனிட் எடுத்துகிட்டு போய் எங்களால் வேலை பார்க்க முடியாதுங்க. போனால் வந்து வண்டியை உடைப்பாங்க, வண்டியை பஞ்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு எழுதப்படாத ஒரு விதி தான். நம்ம இந்தியாவில் இருக்கோம், எங்கே வேணாலும் போய் நம்ம பண்ணலாம் தொழில். ஆனால் சினிமாவில் ஒரு எழுதப்படாத விதி. இப்போ எப்படி அவங்களுக்கு எங்களுக்கு அக்ரிமெண்ட்டே இல்லை, இருந்தாலும் நாங்கள் அவங்கள வச்சு தான் வேலை பார்க்கணுன்ற ஒரு இது இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குது. இந்த ரூலை நாங்கள் ஃபாலோ பண்ணிருக்கோம். அந்த மாதிரி நேரத்தில் அவங்க பாட்டு பாம்பேலேருந்து இங்கே கொண்டு வராங்க. அதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணாங்க. இது வந்து இது ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பெரிய படங்கள் நிறையா போகுது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரஜினி சார் சன் டிவி நடக்கிற படங்கள் அங்கே தான் போகுது. அதுக்கப்புறம் சூர்யா படம் அதில் தான் போகுது. சிவகார்த்திகேயன் படம் அதில் தான் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி அண்ணாச்சி அவர் பண்ணுற படமும் அங்கே தான் போகுது. அண்ணாச்சி படத்துக்கு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணோம். ஆக்சுவலாக அவங்க சொல்லுவாங்க, முதல்ல எங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க, எங்கள்கிட்டலாம் லைட் இல்லைன்னு. இங்கே எல்லோரும் பல கோடி ரூபா போட்டு ஒவ்வொரு லைட்டையும் வாங்கிட்டு கேமராவை வாங்கிட்டு வந்து இங்கே எல்லோரும் வச்சுருக்காங்க. இப்போ அவங்க இதெல்லாம் சொன்னாங்கன்னா லைட் இல்லை இது இல்லைன்னு சொன்னாங்கன்னா ஒத்துக்க முடியாது. அங்கே என்ன நடக்குது, எதுக்காக லைட் அண்ட் லைட் போகிறாங்கன்னே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, இந்த பஞ்சாயத்தை பெப்சிக்கே போனோம். செல்வமணி சார்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து போனோம். சரி நீங்கள் வாங்க, நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோன்னெலாம் சொன்னார். சரி, நாங்கள் போய் உட்காந்தோம். அங்கே சீக்காலேருந்து வந்தாங்க. அந்த படத்தோட மேனேஜர் அம்பிகாபதி வந்தார். எல்லாம் வந்துட்டு சரிப்பா ஒன்றும் இல்லை, அவங்க இந்த மாதிரி வந்திருக்காங்க. அதாவது ஒரு அழுத்தம் திருத்தமாக இது பண்ணுன்னு சொல்கிறது செல்வமணி சாரே சொன்ன மாதிரி எனக்கு இருந்தது. நாங்கள் அங்கே இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க லிஸ்ட்டு தருவாங்க உங்களுக்கு, அந்த லிஸ்ட்டில் உங்கள்கிட்ட இல்லைன்னா அவங்க யாரை வேணாலும் வச்சு பண்ணுவாங்க. அவங்க லிஸ்ட்டு தருவாங்க உங்களுக்கு, அதில் இல்லைன்னா யாரை வேணாலும் வச்சு பண்ணுவாங்கன்னு. என்னடா இதையே திரும்ப திரும்ப நிறைய வாட்டி சொல்கிறாருன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி ஓகே, வரட்டும், லிஸ்ட்டு வரட்டும், பார்க்கலான்னு இருந்தோம். அந்த லிஸ்ட்டு ஆக்சுவலாக ஒரிஜினல் லிஸ்ட்டும் எங்களுக்கு வந்துச்சு ஒன்று. அது வந்து ரொம்ப கம்மியான லிஸ்ட்டு. அது யார் வேணாலும் எங்கள் 90 பேரில் எந்த மெம்பர் வேணாலும் அந்த ஷூட்டிங் பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் லைட்ஸ், கேமராமேன் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் வந்த லிஸ்ட்டில் ஒரு பிராண்டட் ஆரி, வால்டெக்ஸ், கோடெக்ஸ் எந்த லைட்டும் கிடையாது. எல்லாம் சைனா மேக்கும். அந்த லைட் அண்ட் நைட் நார்த் இந்தியன் கம்பெனி அவனாக செஞ்சு ஒரு லைட்டை உருவாக்கி அதுக்கு ஒரு பேர் போட்டான், பிக்சல் பீம் 9. பிக்சலுன்றது ஒரு பேண்டு, பீம்ன்றது ஒரு இன்னொரு பேண்டு. இது ரெண்டையும் சேர்த்து வச்சு அவன் ஒரு போட்டு இந்த லைட்டுன்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுங்க. நான் சொல்கிறேன், இப்படியெல்லாம் ஒரு லைட்டே இல்லை சார் அப்படின்னு செல்வமணி சார்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறான். இளவரசர் சார்கிட்ட சொன்னால், தம்பி லிஸ்ட்டு கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டோம், உங்கள்கிட்ட இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். லிஸ்ட்டு கொடுத்ததே தப்புன்றோம்.
இந்த மாதிரியே பண்ணி இது எதுக்காக பண்ணாங்க, இதில் வேறு எதுவும் நடக்குதா என்னன்றது எங்களுக்கு புரியல. இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுமே போகுது. கேட்டால் சீக்காவில் வந்து கேட்டால் அவங்க வந்து எங்கள் க்ரியேட்டிவிட்டி நீங்கள் தடுக்காதீங்க, எங்களுக்கு நாங்கள் யார்கிட்ட வேணாலும் எடுக்க போகிறோன்னு. எனக்கு தெரிஞ்சுங்க, க்ரியேட்டிவிட்டி, நான் அது தப்பாக பேசக்கூடாது, எல்லாருக்கும் க்ரியேட்டிவிட்டி இருக்குங்க. இன்றைக்கி எல்லாம் பெரிய கேமரா போட்டும் எடுக்கிறாங்க, சின்ன கேமரா போட்டும் எடுக்கிறாங்க. ஏன் அதே இப்போ ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் அருவின்னு ஒரு படம் பண்ணாங்க, பேனசோனிக் GH5ல் பண்ணாங்க அந்த கேமராமேன். அதே கம்பெனி வேறு அதே கேமராமேன் அடுத்தது வந்து ஆரி அலெக்ஸாவில் பண்ணார். அந்த GH5ல் பண்ணனால அவருக்கு அறிவு இல்லையா, இல்லை அந்த படம் வந்து நல்லா இல்லையா? எவ்வளோ கோடி எடுக்கப்பட்ட படம். நான் இது வந்து அவங்க இஷ்டம், அவங்க கேமராமேன் என்ன கேட்குறாங்களோ நாங்கள் கொடுக்க ரெடி. ஏன் இப்போ நம்ம ஒரு மருந்து கடைக்கே போகிறோங்க, டாக்டர் எழுதி கொடுக்குற மருந்து நம்ம போய் கேட்குறோம், அந்த மருந்து இல்லை அப்படின்னா அந்த காம்பினேஷன் இல்லைங்க, வேறு காம்பினேஷன் தரோன்னு சொல்கிறாங்களா இல்லையா? நம்ம உடம்புக்கு போடுற மருந்து அதுக்கே ஓகே பரவாயில்ல அந்த காம்பினேஷன் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அந்த லைட் இல்லை சார், வேறு லைட் இருக்குது, நீங்கள் பாருங்கள் அதே தான் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கிறது இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா அதை நீ கொடு, இல்லாட்டினா நீங்கள் பேசாத அப்படின்றாங்க. சரி ஓகே, நீங்கள் கேட்குறத நாங்கள் கொடுக்குறோம். இதெல்லாம் கொடுத்தாலும் நீங்கள் எதுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இப்போ வெளியிலேருந்து கூப்பிட்டு வரேன்றீங்க. அதையும் விட்டுட்டு சரி அவங்க கூப்பிட்டு வந்தாங்க, அந்த வெளியிலேருந்து வரவங்களுக்கு அவங்களோட அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதாவது இவர் செல்வமணி சார் சொல்கிறாரு தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு தரமாட்டேங்கிறோன்னு. ஆனால் அதில் சொல்கிறாரு அவங்களோட 60-40 அக்ரிமெண்ட்டு. 40 பேர் அவங்க ஆளுங்க வருவாங்க, 60 பேர் இவங்க ஆளுங்களை வச்சு இவங்க வேலை போகணுமா. அப்படி தான் ஷூட்டிங் இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆட்களும் வேலை பார்க்குறாங்க, நார்த் இந்தியாவிலேருந்து வந்து வேலை கொடுக்குறாங்க. இங்கே நாங்கள் என்ன சொல்கிறோம், 100% நாங்கள் உங்களுக்கு வேலை கொடுக்குறோம், ஏன் எங்களை வச்சு பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ நாங்கள் ஒன்று சரி எங்களுக்கு எங்கள் பிரச்சனைக்கு வர மாட்டேங்கிறீங்க, அந்த இதுக்கு தான் வரீங்களா, இப்போ எங்களுக்கு ஒரு 60-40 கொடுங்கன்னு சொல்லி எங்கள் லைட்மேன் யூனியனுக்கு, எங்களோட லைட்மேன், இன்னமும் நான் அதை தான் சொல்கிறேன், எங்கள் லைட்மேன் யூனியனுக்கு நாங்கள் ஒரு லெட்டர் அனுப்புகிறோம். நீங்கள் லைட் அண்ட் லைட்டுக்கு வெளி மாநில யூனிட்டுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க 40-60ன்னு, அதே ஒரு அக்ரிமெண்ட் எங்களுக்கும் போடுங்க. நாங்கள் 40 பேர் ஓனாக வச்சுக்கிறோம், எந்த பிரச்சனையும் வேணாம், நாங்கள் 40 பேர் வச்சுக்கிறோம், 60 பேர் நீங்கள் இருந்துக்கோ, அந்த பர்சன்டேஜில் நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு லெட்டர் அனுப்பிச்சோங்க. அதுக்கு அவங்கள்ட்டேருந்து எங்களுக்கு வர ஒரு லெட்டர் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி லெட்டர்லாம் எங்களுக்கு அனுப்பக்கூடாது, இதை நீங்கள் வந்து தாய் சங்கத்துக்கு அனுப்புங்க, எங்கள் தாய் சங்கம் பெப்சிக்கிட்ட தான் நீங்கள் பேசணும், எங்கள்கிட்ட பேசக்கூடாது. அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னால் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த விஷயம் அந்த 60-40ன்ற இதுக்கு நீங்கள் கொண்டு வரக்கூடாது. 100% சொல்கிறேன், நாங்கள் யார்கிட்ட வேணாலும் வேலை பார்ப்போன்றாங்க லைட்மேன், ஆனால் நீங்கள் எங்களை வச்சு தான் வேலை பார்க்கணுன்றது எங்களுக்கு வந்து ஒரு அறிக்கையை அவங்க எங்களுக்கு அனுப்புகிறாங்க. அந்த அறிக்கையில் சொல்கிறாங்க 100% நான் யாரை வேணாலும் வச்சு வேலை பார்ப்பேன்ப்பா, ஆனால் நீங்கள் எங்களை வச்சு தான் வேலை பார்த்தோம், நாங்கள் யார்கிட்ட வேணாலும் போவோம், நான் மெம்பர். சரி அதெல்லாம் போயிட்டு இருக்க நேரத்தில் இந்த 3 பேத்துக்கும் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது இங்கே இன்னொரு எங்கள் அவுட்டோர் யூனிட் ஓனர் அவர் வந்து நான் மெம்பரை வச்சு ஒரு படம் அமைச்சிருக்கு, ஷூட்டிங் போயிருக்கு. சிவி குமார் சார் டைரக்ஷனு, ஸ்ரீ ஸ்டூடியோஸ்னு அந்த கம்பெனி, அவங்க ஷூட்டிங் இங்கே வலசரவாக்கத்தில் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி ஒரு 25 லைட்மேன் போய் லைட்டை ஆஃப் பண்ணி உள்ளே பூந்து அந்த ஓனரோட அவன் ஒரு நான் மெம்பர், அந்த பையன் பாவம், அவனை போய் அடித்து என்ன அராஜகம் பண்ணுறாங்க. யாருக்கு அடிக்கிறதுக்கு உரிமை கொடுத்துருக்கா? அவங்களுக்கு வேணால் இங்கே வந்து பண்ணாதீங்கன்னு சொல்ல தான் முடியும். உள்ளே வந்து அடுத்தவங்க ஓனரோட லைட்டை தொடக்கூடாது. அவங்க இப்போ வந்து உங்கள் கேமராவை நானாக எடுத்துகிட்டு வந்து ஆஃப் பண்ணேன்னா உங்களுக்கு எவ்வளோ கோவம் இருக்கும். என்ன தான் இருந்தாலும் நீங்கள் கேட்டால் இது என் வீட்டில் இருக்கீங்க, எங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்கன்னு சொல்லி நான் பண்ண முடியாது. அவங்க இது உங்களோட பொருள், அந்த மாதிரி தான் எங்களோட பொருளில் அவங்க எப்படி இந்த ஆக்ஷன் எடுக்காங்கன்னு இதெல்லாம் கொண்டு போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி கவுன்சிலிங் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் எங்கள் அசோசியேஷன்லாம் எங்கள்கிட்ட வந்து சார் இப்படிலாம் பண்ணால் பயமாக இருக்குது, யூனிட்லாம் வெளில எடுத்துகிட்டு போக முடியல, லைட்டை உடைக்கிறாங்க, ஆள் அடிக்கிறாங்க, இப்படிலாம் பண்ணோன்னு நாங்கள் விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்கோம். இது போய்கிட்டே இருக்குது. அடுத்தது கமிஷனர்கிட்டையும் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம், 16ஆம் தேதி அங்கே கொடுக்குறோம். பட் எங்களோட ப்ரெஷர் ரொம்ப ஓவர், ஒரு எல்லைக்கு மீறி போயிடுச்சு. அவங்க ஓனரை வந்து, அதாவது அவர் வண்டி போக வேணாம், அவர் எக்யூப்மெண்ட்டை எடுத்து இன்னொரு யூனிட்டுக்கு போகக்கூடாது. அதாவது இப்போ நான் வந்து அந்த குமரவேலன்ற ஒரு ஓனர்கிட்டேருந்து என்கிட்ட ஒரு லைட் இல்லை, அவர்கிட்டருந்து நான் வாங்கி அமுச்சு விட்றேன்னா என் லைட்மேன் என்கிட்ட சொல்கிறான் அந்த எக்யூப்மெண்ட் இருந்தால் வேலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார் லைட்மேன் யூனியனில். இது என்னங்க நியாயம்? இது எங்கே போகிறதுன்னு தெரில. இதுக்கெல்லாம் வந்து எங்கே இப்போ பேசணும்னாலும்
செல்வமணி சார்கிட்ட வாங்க, பெப்சிக்கு வாங்கன்றாங்க. எதுக்கு நாங்கள் பெப்சிக்கு போகணும்? எங்கள்கிட்ட வேலை பார்க்குறது இந்த 2 யூனியன் தான். அந்த 24 யூனியன் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இப்போ பெப்சிக்கு போகிறதுல டிரைவர் யூனியன் இருக்குது, காஸ்டியூம் இருக்குது, மேக்கப் இருக்குது, எல்லா யூனியன் இருக்கும். எல்லார்ட்டையும் நாங்கள் ஏங்க போய் பதில் சொல்லணும்? எங்கள்கிட்ட வேலை பார்க்குற இந்த 2 யூனியன் தானே. இவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணலை அதை சொல்லுங்கள். எதுவுமே பண்ணாமல் போது நம்ம என்ன பண்ண முடியும் சார்? இப்போ எங்களுக்கு வந்து பெரிய டிமாண்ட் என்னென்னா சார், அவங்க வந்து இந்த 3 பேர்த்துக்கும் ஆட்கள் அனுப்பியே ஆகணும் சார். அது இல்லாமல் எங்கள் பொருளுக்கு நாங்களே வைக்கணும் ஆட்கள். அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் அவங்களுக்கு வைக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். 60-40 எங்களோட பொருள் பாதுகாப்பு போகுது சார். என்ன சார், அங்கே ஸ்பாட்டில் என்னென்னா வச்சுட்டு வந்துடுறாங்க, லைட்டை உடச்சிடுறாங்க. உடச்சா நாங்கள் கேட்க முடியாது. கேட்டால் யூனியன் ஏன் உடச்சேன்னு நீ கேட்டால் நாளைக்கு அந்த ஆள் வரமாட்டேங்கிறாரு சார். லைட்மேன் யூனியன் தான் சார் பிரச்சனை சார். அது பண்ணால் ஸ்ட்ரைக் வர்றாங்க சார். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் ஆளை என்னன்னா அவங்கள்ட்ட இந்த 24 யூனியன் இருக்குது சார். இப்போ நாங்கள் வெளி யூனியன்லேருந்து நாங்கள் ஒரு ஆள் அனுப்புகிறேன், ஒரு நான் மெம்பர் அனுப்புகிறேன்னு வைங்களேன், போட்டு ஒரு 10 பேரை நான் சேர்த்து அனுப்பிச்சேன்னா அவங்க தேர்ந்து என்ன கேள்வி வருதுன்னா, பெப்சி மேனேஜர் அங்கே இருக்கார், பெப்சி மெம்பர் இல்லாமல் நாங்கள் யாரையும் வேலைக்கு சேர்க்க மாட்டோம் சார். அந்த மாதிரி ஒரு ரூல் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். இது ஒரு அராஜகமாக தான் சார் இருக்குது. இப்போ நான் அதை தான் சொல்கிறேன். நான் கோடிக்கணக்காக எக்யூப்மெண்ட் போட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன். என் எக்யூப்மெண்ட்டுக்கு யார் எடுத்துகிட்டு போகணுன்னு அவங்க சொல்கிறாங்க சார். நாங்கள் கிடையாது சார். இன்னொன்று இண்டிபெண்ட். இன்னொன்று என்னென்னா, ஒப்பந்தம் வந்து வெறும் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் பெப்சிக்கு மட்டும்தான் இருக்குது. பெப்சிக்கு எங்களுக்கு எந்த ஒப்பந்தமுமே கிடையாது. ஆனால் 60 வருஷமாக நாங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ரொடியூசர்ஸ் வந்து பணம் கொடுக்குறாங்க, அங்கேருந்து எடுத்துக்கோங்கன்றாங்க. அதுக்காக நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அது பழக்க வழக்கமாக போகுது. பட் இன்றைக்கி இருக்கிற டைமில் டிஜிட்டலாக வந்துடுச்சு சார். யார் வேணாலும் எங்கே வேணாலும் எடுக்கலாம். ஆனால் அவங்க வந்து இத்தனை பேரை வச்சு எடுங்கன்னு எங்களை கம்பல் பண்ணுறாங்க. அதாவது இப்போ ஒன்றும் இல்லை சார், நான் ஒரு யூனிட் அனுப்புகிறேன். அனுப்பும்போது என்ன பண்ணுறாரு கேமராமேன், என்ன சொல்கிறாரு, உங்கள் லைட்மேன்லாம் சரியில்லைப்பா, வந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்காங்க, இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னாரு. சார் அதை ஏன் எங்கள்கிட்ட சொல்கிறீங்க? எங்கள் லைட்மேன் கிடையாது அவங்க, நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லாதீங்க. கேமராமேன் வந்து அதே யூனியனில் தான் இருக்கார். உங்கள் பெப்சியில் சொல்லுங்கள், சொல்லி அவங்கள என்னன்னு கேளுங்க. அப்படின்னா அதை கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க காலையில் லேட்டாக வராங்க. 6 மணிக்கு 5:45 வந்தால் காடை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. 6:30 வந்து இவங்க ஷூட்டிங் ஸ்பாட் போகிறதுக்கு லேட் ஆகுது. அப்போ ஏன் லேட் ஆச்சுன்னு மேனேஜர் வந்து எங்களை கேட்குறாங்க. இல்லை லைட்மேன் யூனியன் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாளைக்கு உங்கள் ஆளுங்கெல்லாம் சீக்கிரமாக வரணும் அப்படின்றாங்க. நாங்கள் ஃபோன் பண்ணி சீக்கிரமாக வர சொன்னால் நீங்கள் யார் எங்களை சீக்கிரமாக வர சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு அராஜகமாக இருக்குது. அதே யூனியனில் தான் மேனேஜரும் இருக்காங்க. நேராக பெப்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணி லைட்மேன்லாம் இந்த பண்ணுறாங்க அப்படின்றத சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்கள் யூனிட் ஓனருங்கள்ட்ட தான் வந்து அது ஒரு சண்டையாக வராங்க. கேமராமேனு கேட்டால் எங்கள்கிட்ட தான் வராங்க. ஒன்று பொருள் சரியில்லைன்றாங்க, அதை கரெக்ட் பண்ணி நாங்கள் கொடுத்தா லைட்மேன் சரியில்லைன்றாங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் நாங்கள் எங்கே பண்ணுறது? ஆமாம் சார். இப்போ நாங்கள் வந்து ஒரு பலிகாடு மாதிரி, அதாவது நாங்கள் தான், அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் ப்ரொடியூசர்கிட்ட போனீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க என்னென்னா இவங்க ஃபுல் கண்ட்ரோல் இவங்கள்ட்ட இருக்கணும். சும்மா நான் இது என்னோடய தனிப்பட்ட கருத்து சார், இந்த அசோசியேஷன் கருத்து கிடையாது. நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன், அதனால் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு செல்வமணி சார் வந்து காட் ஆஃப் சினிமா, இந்த தமிழ்நாட்டின் ஒரு சினிமாவின் கடவுள் அவர் தான்ற இதில் நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அவர் வந்து மறைமுகமாக தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு. என்னென்னு லைட்மேன், ஏன் சார் நான் லைட்மேனை கேட்குறேன் சார், அவன் என்ன சொல்கிறான், நீ எதுனாலும் பெப்சியில் வந்து பேசுன்றான். எனக்கு அவனுக்கு நான் தான் வேலை தரேன், பெப்சி சொல்லி தான் செய்கிறேன்னு வேறு சொல்கிறான். அவங்க தான் சொல்கிறாங்கன்னு. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரில. இது எப்படின்னா மொத்தமாக இப்போ எங்கள் மேலே கார்னர் பண்ணுறாங்க. நாங்கள் என்னமோ பண்ண மாட்டோம். எங்களுக்கு வந்து டு பி ஃப்ராங்க் சார், ஒரு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணணுன்னு பல விதமாக யோசிக்கிறோம். ஏன்னு சொன்னால் ஒரு படத்துக்கு நாங்கள் தான் வந்து எல்லாம் கொடுக்குறோம், படம் ஷூட்டிங் போகுது, எல்லாமே நடக்குது. ஆனால் கடைசியில் பேமெண்ட்டுன்னு வரும்போது எங்களுக்கு நாங்கள் ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறையா டிஸ்கவுண்ட் பண்ணி தான் படமே ரிலீஸ் ஆகுது. நான் வந்து அதை பற்றி இல்லை, அது எங்களோட பிஸ்னஸ். நாங்கள் கேட்குறோம், அவங்க கேட்குறாங்க, நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு போயிடுறோம். சில படத்துக்கு இன்னும் பணம் வராமல் கூட இருக்குது. ஒரு கம்பெனியில் பணம் வேணும்னு கேட்டதுக்கு யூனிட்டை மாற்றிருக்காங்க. நீங்கள் ஏன் எங்களுக்கு பணம் கொடுக்கலன்னு கேட்டதுக்கு யூனிட்டை மாற்றிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது.
இதெல்லாம் மீறி நாங்கள் எல்லாத்துக்கும் போட்டு எல்லாம் பண்ணி இது ஒரு விஷயமாக கொண்டு போகும்போது இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆமாம் சார். சார் எடுக்கட்டும் சார், பாதிச்சிட்டோம், மொத்தமாக பாதிக்க போகிறோம். அந்த மாதிரி தான் அவர் என்ன இருக்குன்னா நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் சார்? சார் சார் அதுக்குள்ள சந்தர்ப்பத்தை அவங்க எதுவுமே எங்களுக்கு தரல சார். இது வந்து ஒரு முழுக்க மென்டல் ப்ரெஷர், ஒரு கஷ்டம் சார். இன்றைக்கி எனக்கு வயிற்று வலிக்குது சார். இதுக்காக நான் ஒரு வாரம் கழித்து அப்பாயின்மெண்ட் எனக்கு டாக்டர் தராருன்னா நான் என்ன சார் பண்ணுறது? இன்றைக்கி எனக்கு வயிறு வலிக்குது சார். நான் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய் அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டேன்னா நீ ஒரு வாரம் கழித்து வாப்பா, உன் அப்பாயின்மெண்ட் அப்போ இருக்குன்னு அப்போ சொன்னால் முடியுமா சார்? இன்றைக்கி என் கஷ்டத்துக்கு தான் சார் நான் பேச முடியும். எவ்வளோ தான் சார் கஷ்டப்படுறது? எத்தனை யூனிட் இங்கே பாதிக்குது சார்? சார் அவங்களும் இருக்காங்க சார், நான் இல்லைன்னு சொல்ல. அவங்களுக்காக பார்த்து தான் சார் நாங்கள் இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ அதே சுவாமிநாதன் தான் இந்த இதை சொல்கிறாரு. சார் இது விஜய் படம்னு இல்லை சார். தனிப்பட்ட எம்எல்ஏ கிடையவே கிடையாது. எந்த படத்துக்கும் எங்கள் அவுட்டோர் யூனிட் சார்பாக படம், சீரியல், ஆட், வெப் சீரிஸ் எதுக்குமே இங்கே நடக்கிற சென்னையில் நடக்கிற ஷூட்டிங்க்கு நாங்கள் எங்கள் எக்யூப்மெண்ட் தரமாட்டோம். அவ்வளோதான் விஷயம். ஆமா சார். சார் ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் கேட்டது. இது இப்போ இல்லை, பல வருஷமாக இருக்குது. அதை நாங்கள் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து சார் நிறுத்திட்டா இது அவங்க எங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்கன்ற நம்பிக்கையில் நாங்களும் பணம் போட்டிருக்கோம் சார். அதனால் எங்களுக்கும் அந்த புரிஞ்சுக்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில், அவங்க எங்களுக்கு ஒரு தாய் மாதிரி அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்ற நம்பிக்கையில் தான் சார் நாங்கள் சார் எங்களுக்கு சார் இப்போ வெளி மாநிலம்ங்கிறதே வேண்டாம். வெளி மாநிலம் வந்து ஆல்ரெடி வந்துச்சு, கொண்டாண்டாங்க. அவங்க பார்ட்டி 60 அதை ஏதோ போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளெல்லாம் நாங்கள் எல்லாம் எங்களுக்கும் லாஸு. பண்ணக்கூடிய ஒரு 15-20 படங்கள் வந்து வெளி மாநிலத்து படங்கள் தான் பண்ணியிருக்கு. அதனால் தமிழை வாழ வைப்போம்னா தமிழில் தொழில் பண்ணுறோம் பூரா அழிஞ்சிட்டு இருக்கோம். என்ன சார் தமிழில் வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழை அழிஞ்சிட்டு இருக்கான் சாருங்க. எங்கேயோ இருந்து ஒருத்தன் வந்து இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் சார் என்னை வந்து ஒரு பொருள் கேட்குறாங்கன்னா டைரெக்டாக வந்து என்ன பொருள் கேட்குறேன் சார். சார் ஒரு கேமராமேன், நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு அவுடோர் அன்னைக்கு அப்பா நீ என்னென்ன லைட் வச்சுருக்க, என்னென்ன கேமரா வச்சுருக்க, இதுக்கு என்ன பட்ஜெட் இருக்கிறது நீங்கள் கேட்பீங்களா இல்லையா? என்னை கேட்காமலே நீங்கள் என்ன சொல்லிடுறீங்க தெரியுமா? அவங்களாண்ட எதுவும் இல்லை. பல கோடி இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி 50 படம் நடந்தாலும் அது கொடுக்கறதுக்கு வந்து அவ்வளோ ஓனருங்க இங்கே இருக்காங்க சார். இந்தியன் 2, சர்தார் எல்லாம் இங்கே பண்ணாங்க. இன்னொன்று நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன் சார். சார் எங்களோட டார்கெட் என்னென்னா, நாங்கள் வந்து அங்கே போனது அவங்க தவறாக நினைக்கிறாங்களோ இல்லையோன்றதெல்லாம் எங்களுக்கு இல்லை சார். நாங்கள் வந்து ஓப்பனாக ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து கூப்பிட்டுருக்காங்கிறதுக்காக நாங்கள் போனோம் சார். அதுக்கு தனிப்பட்ட அதை ஒருத்த மேலே ஏன் கொடுக்குறாங்கன்றது இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. அதாவது குமரவேல் அவுடோன்ட்டு மேலே அவன் வீட்டுக்கு ஆள் போகக்கூடாதுன்னு சொல்றது எதுக்காகன்னு எனக்கு இன்னமும் புரியல. அவங்களும் அதுக்கான பதில் இன்னமும் சொல்லலை. புரிஞ்சிச்சா? இதுக்கு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் சார். அவ்வளோதான் சார். தேங்க்யூ சார். அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு விஷயம் சார், அந்த ஃபங்க்ஷனுக்கு 23 கிராப்லேருந்து ஆள் வந்திருக்காங்க. எல்லா மெம்பர்ஸும் வந்து வாங்கிட்டு எல்லாம் வந்திருக்காங்க. அப்போ நாங்கள் மட்டும் எப்படி சார் முடியும்? புரியல சார். விஷுவல் தான் அண்ணா. கரெக்ட் வீராஸ் கண்ணண்ணா எதுவும் பேச வேணாமா? விஷுவலா சார்